உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதங்கள் பண்ண போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய கூற்றை இல்லாட்டி விஜய் அவர்களுடைய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டு வலுப்படுத்துகின்றார்களா இல்லாட்டி உறுதிப்படுத்துகின்றார்களா, இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ, என்னைக்கு கொள்கை விளக்க மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு மாநாடு போட்டாரோ, அன்றிலிருந்து தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுக்கிடுவாங்க. உள்ளபடியே சொல்ல போறதா இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான பி டீமே யாருன்னு பார்த்தோம்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ரெண்டு பேருமே எதிராளிகள் மாதிரி காட்டிக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் நிறையா டீலிங் எல்லாமே போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வச்சுக்கிட்டே இருந்தார். அவங்க பாசிசம் அப்படின்னா, அதாவது பாரதிய ஜனதா கட்சி பாசிசம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பாயாசமா, நீங்களும் கூட ஒரு வகையில் பாசிசவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கடுமையாக ஒரு குற்றச்சாட்டை தூக்கி முன்னாடி வச்சுட்டே இருந்தார். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பி டீம். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய ஒரு ஆணித்தனமான கருத்து. ஸோ இந்த கருத்துக்கு மேற்கொண்டு வலு சேர்க்கும் விதமாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா உங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான், ஒரு 2 மாதத்திற்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நம்ம துரைமுருகன் அவர்கள் இருக்கார் இல்லையா, நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அவருடைய மகனுடைய வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு போனாங்க. ஒரு பல இடங்களில் ரைடு போனாங்க. ஸோ அந்த மாதிரி ரைடு போன உடனே நம்ம அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணார்னா, உடனே டெல்லிக்கு பயணப்பட்டார். அப்போ கூட நிறைய பேர் கேட்டாங்க, எதற்காக டெல்லிக்கு பயணப்படுறாருன்னு கேட்ட உடனே, துறை ரீதியாக டெல்லிக்கு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனார். துறை ரீதியாக அப்படின்னா அவர் நீர்வளத்துறை அமைச்சர். அப்போ நீர்வளத்துறை அப்படி என்று வருகின்ற பொழுது இந்த நீர்வளத்துறை டிபார்ட்மெண்ட் சார்ந்து நான் டெல்லிக்கு பயணப்பட போகிறேன், அங்கே இருக்கிற ஆட்களை சந்திக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் டெல்லிக்கு பயணப்பட்டார். ஸோ அமலாக்கத்துறையுடைய ரைடு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வேலையிலும் கூட என்ன பண்ணார்னா, நம்ம அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் டெல்லிக்கு பயணப்படுறேன் அப்படின்ற மாதிரி போனார். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை அமலாக்கத்துறை ரைடு போய்க்கிருக்குது, ஸோ அமலாக்கத்துறை அதிகாரிகளை சரி கட்டுவதற்காக டெல்லிக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், இல்லை நான் துறை ரீதியாக தான் போகிறேன், என்னுடைய துறை ரீதியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி துரைமுருகன் அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு. ஸோ டெல்லிக்கு துரைமுருகன் அவர்கள் போயிட்டு ரிட்டனும் வந்துட்டார். ரிட்டன் வந்ததற்கு பின்பாக நான் எதற்காக டெல்லிக்கு போனேன், ஏன் போனேன், என்னுடைய துறை ரீதியாக நான் யாரை சந்திச்சு என்ன விதமான கோரிக்கை எல்லாமே தூக்கி முன்னாடி வச்சேன், இந்தந்த கோரிக்கையில் நான் வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக துரைமுருகன் அவர்களிடமிருந்து எந்த விதமான செய்திகளும் வெளியிடப்படவில்லை. டெல்லிக்கு போனார், இடி ரைட் நடந்துக்கிற போது டெல்லிக்கு போகிறாரு. போனவர் என்ன சொல்கிறாரு, நான் துறை ரீதியாக போறேன்றாரு. ஆனால் டெல்லிக்கு போயிட்டு வந்ததற்கு பின்பாக நான் என்னென்ன காரணத்துக்காக தான் போனேன், என்னோட டிபார்ட்மெண்ட் ரீதியாக நான் போனேன்னு சொன்னார் இல்லையா, ஏன் டிபார்ட்மெண்ட் ரீதியாக நான் இந்தந்த கோரிக்கையை தூக்கி முன்னாடி வச்சேன் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே அவர் செய்திகள் வெளியிடவில்லை. இது மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மாறவே இல்லை. இது நடந்து 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நான் பேசியிருக்க இந்த வேலையில் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரும் கூட டெல்லிக்கு போயிருக்காரு. ஏற்கனவே டாஸ்மாகில் கடுமையான ஊழல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, பல கோடி ரூபாய் டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை குற்றச்சாட்டை தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில நம்ம செந்தில் பாலாஜி அவர் என்ன பண்ணியிருக்காரு, டெல்லிக்கு போயிருக்கிறாரு. ஸோ டெல்லிக்கு போயிருக்காரு. அவர் எதுக்கு போனாரு, ஏன் போனாரு, என்ன காரணத்துக்காக போனாரு, டிபார்ட்மெண்ட் ரீதியாக போனாரா, தனிப்பட்ட முறையில் போனாரா அப்படின்ற மாதிரி எந்த விதமான அதிகாரப்பூர்வ செய்திகளும் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபேமிலி ரீதியாக போகிறாங்க அப்படின்னா நம்ம யாரும் கேட்க போகிறது கிடையாது. அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ அமைச்சராக இருக்காரு அப்படின்னா அவர் எதற்காக போகிறாரு அப்படின்ற மாதிரி மக்கள் மன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை என்பது அந்த அமைச்சர் அவர்களுக்கு இருக்குது. ஸோ துரைமுருகன் அவர்கள் எதற்காக போனார் அப்படின்ற மாதிரி காரணங்கள் இது நாள் வரைக்கும் வெளியிடப்படவில்லை. அதே மாதிரி நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் கூட டெல்லி போயிருக்காரு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களாச்சும் விளக்கம் கொடுப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அமலாக்கத்துறை ரைடு நடந்து முடிஞ்சிருது. ஸோ நடந்து முடிஞ்ச உடனே துரைமுருகன் அவர்கள் டெல்லி போகிறாரு, செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி போகிறாரு. ஸோ இந்த நிலைமையில தான் திராவிட முன்னேற்ற கழகம் கூட எதற்காக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்தாமல் இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கார் இல்லையா, பாஜகவுடைய உண்மையான பி டீமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லியிருக்கார் இல்லையா. ஸோ அந்த கூற்றுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாகத்தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது.
அமைச்சர் ஏன் டெல்லிக்கு போனார் அப்படின்ற மாதிரி துறை ரீதியாக விளக்கம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் இந்த கேள்வியில் எழப்போவது கிடையாது. விஜய் அவருடைய இந்த கூட்டம் வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி நம்மளும் தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். விஜய் வந்து சும்மா அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் சொல்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் போனதுக்கான காரணங்கள் இன்ன வரைக்கும் வெளியிடப்படவில்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் போனதுக்கான காரணங்கள் இன்ன வரைக்கும் வெளியிடப்படவில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவருடைய கூற்றை மேற்கொண்டு வலுச்சேர்க்கும் விதமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளும் கூட அமைந்திருக்கின்றது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடிகின்றது. ஏன்னா அவங்க வந்து துறை ரீதியான ஒரு அமைச்சர்கள். அவங்க வந்து ஏன் போறாங்க, எதற்கு போறாங்க அப்படின்றத மக்கள் மன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டியது அமைச்சர் பெருமக்களுடைய கடமை. இன்னும் ஒருபடி மேல சொல்றதா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமே வாக்களிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆட்சியில் அமர்த்தல. யார் யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு எதிர் மனநிலையில இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வாக்களிச்சு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு வேணா நீங்க வந்து காரணம் சொல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமைகள் இருக்குது. உண்மையான பெரியாரிஸ்டுகள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமைகள் இருக்குது. உண்மையான அம்பேத்கரிஸ்ட் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமைகள் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சியை தெளிவுபடுத்த வேண்டிய கடமைகள் இருக்குது. அதே மாதிரி மதிமுக தெளிவுபடுத்த வேண்டிய கடமைகள் இருக்குது. இல்ல இன்னும் யார் யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்நிலையில் நின்று அரசியல் செய்கின்றார்களோ அந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே தெளிவுபடுத்த வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. ஏன் போனாங்க, எதற்கு போனாங்க, என்ன கோரிக்கை வச்சாங்க, உள்ளபடியே துறை ரீதியாக தான் பயணம் பண்ணாங்களா இல்லை வேற எதுவும் காரணத்துக்காக பயணம் பண்ணாங்களா அப்படின்றத இந்த பாரதிய ஜனதா கட்சியை யார் யாரெல்லாம் எதிர்த்து நின்று அரசியல் செய்து உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் காரணங்களை சொல்ல வேண்டிய கடமை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. இல்லாட்டி விஜய் அவர்கள் ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்காரு தெரியுமா, அந்த குற்றச்சாட்டை நீங்களே மேற்கொண்டு வலுப்படுத்தும் விதமாகத்தான் இது அமையும். ஏன்னா தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளும் கூட அப்படியே தான் இருக்குது. நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு சொல்லி மாநாடு நடத்துறாரு. அதில் அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்ணுறாரு, பிறந்தநாள் கொண்டாடுறாரு. யார், நம்ம முதலமைச்சர் அவர்கள் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. அந்த பிறந்தநாளில் ரங்கராஜ் பாண்டே அவர்களை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறாருன்னா பேச வைக்கிறாரு. அதே மாதிரி நம்ம எஸ்வி சேகர்களுக்கு வந்து 4 ஐயர்களை கூப்பிட்டு வச்சு மண்டையில் பரிவட்டம் கட்டி அவரை வந்து வாழ்த்த வச்சு சமஸ்கிருதங்கள் ஓதுறாங்க, வேத மந்திரங்கள் ஓதுறாங்க. வேத மந்திரங்கள் ஓதி இது வந்து திராவிட மாடலுடைய மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எல்லாமே உங்களுடைய செயல்பாடுகளை விஜயருடைய கூற்றை மேற்கொண்டு உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இருக்குது. அதனால் மக்கள் மன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது அப்படின்றத இந்த காணொலி வாயில நம்ம ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிடுவோம். ஸோ விஜய் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த கூற்று என்பது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கூற்று என்பது உறுதியான கூற்றாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாமளும் கூட நினைக்கிறோம். ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்றத இந்த காணொலி வாயில ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சி நம்பர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.